Hi friends, welcome to TN Technical Exams channel. So இந்த வீடியோல நம்ம TNPSC General Science previous year question paper discussion பத்தி பார்க்கலாம். So நீங்க சேனலோட டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் வந்து அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ நான் நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் அண்ட் ப்ளஸ் கோர்சஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே வந்து லைவாகவும் அட்டென்ட் பண்ண முடியும். தென் ஆல்ரெடி முடிஞ்ச ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோட கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியும். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இது என்னோட ரெஃபரல் கோட், தென் யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. ஸோ அன்அகாடமியில் என்னென்ன பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ பேட்ச் கோர்சஸ் என்னென்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம். நீங்கள் அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் இருக்கும், ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், வீக்லி மாக் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வம் அப்படின்ற பேட்ச். இது வந்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச். ஸோ லேப் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம், ஸோ இதுக்கான பேட்ச் தான் வந்து சர்வம் அப்படின்றது. ஸோ இந்த மந்த்துக்கான ஆஃபர் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு 2 months ஃப்ரீ, தென் 6 months சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 month ஃப்ரீ. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் போயிட்டு இந்த ப்ளஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்னோட ரெஃபரல் கோட் pavitra.kumaran. ஸோ இந்த ரெஃபரல் கோடை இங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் யுவர் விஷ், எவ்வளோ மந்த்ஸுக்கு வேணுமோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் லைவாக ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இயரோட எண்டில் இருக்கும். ஆனுவல் பிளானர் வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து லைனாக வந்துடும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி லைவ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ், செம்மொழி தேர்வுக்கான டெஸ்ட் சீரிஸ் போகுது. ஸோ இதுக்கான டைமிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் பேட்ச்க்கான டெஸ்ட் சீரிஸ், இலக்கு குரூப்கான டெஸ்ட் சீரிஸ், இது வந்து சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜஸில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸ். ஸோ ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணும்போது யூ கேன் அட்டென்ட் லிமிட்டாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக இருக்கும். அண்ட் இட்ஸ் மீ, என்னோட குவாலிஃபிகேஷன் பிடெக் அண்ட் எம்பிஏ. ஸோ எனக்கு 3+ years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஐ ஹவ் கிளியர் டிஎன் ஸ்லெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ என்னோட ரெஃபரல் கோட் வந்து pavitra.kumaran. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த லிங்கை யூஸ் பண்ணி என்னோட கிளாஸஸ் எல்லாமே, ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்ட்டு. வாட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட்? ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஹிரன்ஸ் ஸ்கேட்டரிங் அப்படின்னு தான். ஏன்னா ராமன் எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் லைட், ஸோ அதுதான் வந்து மெயின் இல்லையா? ஸோ change of wavelength of light. ஸோ எப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் wavelength of light நடக்கும் அப்படின்னா when the light beam வந்து ஏதாவது லைட் ரேஸ், அந்த பீம் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் மேலே, மாலிக்யூல்ஸ் மேலே படும் போது தென் தேர் வில் பி அ ஸ்கேட்டரிங். ஸோ அந்த ஸ்கேட்டரிங் வந்து கொஹிரண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து இங்கே நடக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட் வந்து கொஹிரண்ட் ஸ்கேட்டரிங். தென் நெக்ஸ்ட், ஸோ எப்சான் சால்ட் which is used as a luxative. luxative-ஆ யூஸ் ஆகிற எப்சான் சால்ட் எது அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் .7H2O. ஸோ இதுதான் வந்து எப்சான் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற இந்த கால்சியம் சல்ஃபேட்டும் 2H2O வந்து என்னவா நம்ம சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் அ ஜிப்சம்.
ஸோ இது எப்படி எப்சம் சொல்றோமோ அதே மாதிரி இதை ஜிப்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், தென் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றாங்க, தென் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த பர்பஸ்க்காகலாம் இது யூஸ் ஆகுது. தென் இந்த ஜிங்க் சல்ஃபேட் 7H2O அப்படின்றத நம்ம ஒயிட் விட்ரியால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒயிட் விட்ரியால். Okay, the next question. Which one of the following is the correct composition of brass? So தமிழ்ல பாருங்க, கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவை, பித்தளையோட உலோக கலவை சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பித்தளையில பாத்தீங்கன்னா காப்பர் 60%, ஜிங்க் வந்து 40% வந்து நமக்கு இருக்கும். Next, what is phototropism? So phototropism என்றால் என்ன? So photo அப்படினாலே நமக்கு ஒளி அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லைங்களா? Photo அப்படின்னா light, right? So அதனால movement of plant towards light. So இந்த lightக்கு towards a plant வளர்றது தான் வந்து phototropism அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே நம்ம roots வந்து geotropism அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா it grows towards gravity. So gravity root வந்து கீழே நிலத்துக்கு கீழே போறதால அது கிராவிட்டியை நோக்கி வளர்றதால அதை நம்ம வந்து ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்றோம். அதே பிளான்ஸ் வந்து லைட்டை நோக்கி வளர்றதால அதை நம்ம போட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம். நெக்ஸ்ட், ஒரு ஃபெம்டோ 1 ஃபெம்டோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 10⁻15 மீட்டர். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 10⁻−15 மீட்டர். Then what is the value of gravitational field at the center of the sphere? ஒரு ஸ்பியரோட, நம்ம ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதோட சென்டர்ல கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈக்குவல் மாஸ் புல்லிங் ஆன் ஆல் சைட்ஸ், எல்லா சைட்ஸும் வந்து ஈக்குவலா மாஸ் வந்து புல் ஆகும் வெளியில. ஸோ அதனால நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மிடில்ல இருக்காது. ஸோ இட் இஸ் 0. கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து சுழி. Next, which of the following is sensitive to ultrasonic waves? So ultrasonic waves க்கு சென்சிட்டிவா இருக்கிறது வந்து bat. So what happens in reduction process? Reduction processல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா gain of electrons வந்து நடக்கும். ஏன்னா நமக்கு oxidation processல gain of oxygen இருக்கு இல்லையா, gain of oxygen, whereas reductionல வந்து gain of electrons இருக்கும். அதே மாதிரி oxidationல loss of electrons இருக்கும். then reductionல வந்து loss of oxygen இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்க்கான phenomenon. Next, galena is the ore of which of the following metal? galena அப்படின்றது எதோட ores அப்படின்னு பார்த்தீங்கன்னா lead. galena என்பது கீழ்கண்டவற்றுள் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? காரியமோட தாது பொருள். ஸோ lead. ஸோ இந்த மாதிரி ores, சில்வருக்கான ores என்னென்ன அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட், in higher plants the sporophytic phase, sporophytic phaseல is formed after growth and development of zygote. So sporophytic phaseல after growth and development of zygote, point out the type of cell division involved in this growth. So sporophytic phase க்கு அப்புறமா வந்து என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயர்வகை தாவரங்களின் ஸ்போரோஃபைட்டிக் நிலை ஜைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டி காட்டுக. ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ல என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோட்டஸ் செல் டிவிஷன் தான் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அன்அகாடமியில் என்னோட ஸ்பெஷல் கிளாஸஸில் நிறைய வந்து ஜென்ரல் சயின்ஸ்,
then aptitude, polity, INM questions. ஸோ எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன என்னோட லிங்க், இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், என்னோட கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் பார்க்கலாம் சால்வ் பண்ணியிருக்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அன்அகாடமி ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மிஸ் பண்ணாமல் வந்து டவுன்லோட் பண்ணி கிளாஸஸை அதில் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ லைவ் கிளாஸஸில் நீங்கள் லைவாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். தென் டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.